இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயம் என்னன்னு சொன்னால் சோம்பரித்தனம். இந்த சோம்பரித்தனம்ங்கிறது யார் யாருக்கிட்ட இருக்குது, எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அதிலிருந்து அவங்க மீள முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இதனால் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். இந்த சோம்பரித்தனம்ங்கிறது சின்னதிலிருந்து பெருசு வரைக்கும் இன்றைக்கி இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக குடும்பத் தலைவர்கள் சோம்பரியாக இருந்தால் அந்த குடும்பம் ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. தொழிலுக்கு போக முடியாமல் சோம்பரித்தனமாக இருப்பாங்க. என்னால் முடியலை, எனக்கு வேலைக்கு போக முடியலை அப்படிம்பாங்க. ஒரு சிலர் ஒரு 2 நாள் வேலைக்கு போனாங்கன்னு சொன்னால் ஒரு வாரம் அவங்க லீவ் எடுத்துறாங்க, எனக்கு முடியலை அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த நிலையில் அந்த குடும்பத்தினுடைய முழு சுமையையும் அந்த பெண் பொறுப்பெடுக்கிறான். கணவன் சோம்பரியாக இருந்தோன்னா அந்த பொம்பளை என்ன செய்கிறா, பொறுப்பெடுக்கிறா. அவள் எப்படி அதை பொறுப்பெடுப்பா? ரொம்ப பேர்கிட்ட போய் கடன் வாங்கி அந்த குடும்பத்தை இருக்கிறவங்களுக்கு சோறு கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வர்றாங்க. ஒரு சில ஆண்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், சோம்பரியை மட்டும் இருக்குதில்ல, எனக்கு எப்போவுமே ஒரு 2 கறி ஆக்கி வைக்கணும், எனக்கு அது வேண்டித்தா இது வேண்டித்தா, நான் என்ன பண்ணுவேன், என்கிட்ட காசு இல்லை, என்னமாலும் பண்ணு, நான் உனக்கிட்ட தரமாட்டேன்டா சொல்கிறேன்னா, ஏதாவது பண்ணு நான் தாரேன் அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் பொறுப்பாக இருக்க வேண்டிய தலைவர்கள் சோம்பரியாக இருக்கிறதுனால அந்த குடும்பம் சீர்கெட்டு போகுது. படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கு புத்தகத்தை எடுத்து விரித்து படிக்கிறதுக்கு சோம்பரித்தனம் இருக்குது, என்னமோ முடியலை, அது மட்டும் முடியாமல் இருக்குது, என்னால் செய்ய முடியலை அப்படின்னு அவங்க சோம்பரிகளாக இருக்கிறாங்க. பெண்கள் தன்னுடைய வீட்டு வேலையை செய்ய முடியாமல் சோம்பரிகளாக இருக்கிறாங்க. சில வீடுகளுக்கு போனோம்னா கலட்டின உடுப்பெல்லாம் அங்கங்கே இருக்கும், கழுவாத உடுப்பெல்லாம் அப்படியே குமிஞ்சு கிடக்கும், வீடு வாசலெல்லாம் துப்புரவு இல்லாமல் இருக்கும், கால குத்துற மண்ணை கூட துப்புரவு பண்ண முடியாமல் அப்படியே அங்கங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். முந்த நாள் ஆக்கின கறி சட்டி கழுவாமல் அப்படியே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சிலருக்கிட்ட இருக்குது. குளிக்காமல், உடுப்பு மாற்றாமல், தலை சீவாமல் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இடம். அங்கே வாழ முடியாமல் சிலர் வெளியில் போய் நிற்கிறான். சில ஆண்கள் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான், சனியனை அந்த மூஞ்சிலே முழிக்க விருப்பம் இல்லாமல் இருக்குது, தூங்கட்டும் அப்புறம் போவோம், சும்மா இங்கே ஃப்ரெண்ட்ஸோட ரோட்டில் காய்க்கிறதே நல்லா இருக்குது, இப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இன்னொரு பக்கம். ஆக இப்படிப்பட்ட இந்த சோம்பரித்தனம் எல்லாம் இன்றைக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இது எதில் நமக்கு விளங்கும்? இந்த சோம்பரிகள் அதிகமாக இருக்கிறது எங்கே விளங்குதுன்னு சொன்னால், வேலை வெட்டி இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் கடை தனி கடை பெஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வெட்டி பேச்சு பேசிட்டு ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கெல்லாம் எப்படித்தான் இதுக்கு நேரம் இருக்குதோ தெரியல. நமக்கு இருக்கக்கூடிய நேரமே போதாமல் இருக்குது. இருக்கிற வேலையை பார்க்குறதுக்கு, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுறதுக்கு, குழந்தைகளுக்கு படித்து கொடுக்கறதுக்கு, தொழில் பண்ணுறதுக்கு, இப்படியான விஷயங்களை செய்கிறதுக்கே நமக்கு இருக்கிற நாள் போதாமல் இருக்குது. எப்போவுமே நம்ம பிஸியாக இருக்கிறோம். ஆனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நம்ம போகும்போது பார்த்தா 2 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கிறான், வரும்போது பார்த்தா அவங்க அதே இடத்துல நின்று பேசிகிட்டே இருக்கிறாங்க. எப்படி முடியுதுன்னு தெரியல. அப்போ இந்த தேத்தனி கடை பெஞ்சில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்கல்ல, இது சோம்பேறி கூட்டம். ஏன் நீ ஒரு தொழில் பண்ணலாமே, எப்படி உனக்கு சோறு கிடைக்குது, எப்படி நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குற அளவுக்கு இந்த சோம்பேறிகள் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சோம்பேறிங்கிறத விட்டு அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு கேட்டு துவா கேட்குறாங்க. மினல் கஸ்லுங்கிறாங்க, இந்த சோம்பேறித்தனத்தை விட்டு யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படிங்கிறாங்க. கடன்ல இருந்து பாதுகாவல் தர்றாங்க, சோம்பரித்தனத்திலிருந்து பாதுகாவல் தர்றாங்க. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு கேட்குற அளவுக்கு இந்த சோம்பரித்தனம் இருக்குது. அப்போ இந்த சோம்பரித்தனத்திலிருந்து ஒருத்தர் வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது? முக்கியமான ஒரு விஷயம்தான் அல்லாஹ்வுடைய பயம். அல்லாஹ் நமக்கு தந்த பொறுப்புகள், கடமைகள், இது நம்மக்கிட்ட பொறுமதியாக தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒரு தேவை நமக்குள்ள வரும்போது அந்த தேவைக்காக ஓடுறதில்ல நமக்கு எப்போவுமே சிரமம் ஏற்படுறதில்லை. ஒன்றை ரசிக்கணும், ஒன்றை விரும்பணும், இன்னொன்று நமக்கு அது தேவையாக இருக்கணும். அப்போ இறைவன் நமக்கு கடமையாக்கி இருக்கிறோம். அந்த கடமைகளை நிறைவேற்றலாட்டி நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கணும். ஐயோ சுபகுக்கு தொழலையே, சுபகுக்கு எழும்பணுமே, தொழுதை ஆகணுமே, நம்ம மேலே குற்றம் வந்துடுமே, அதில் எவ்வளோ பெரிய நன்மை இருக்குது, அதை அடைஞ்சு கொள்ளணுமே அப்படிங்கிற இறை அச்சமும் அதில் உள்ள ஆசையும் நம்முடைய சோம்பரித்தனத்தை இல்லாமல் ஆக்குது. எவனாலையும் சுபகுக்கு அந்த நேரம் தாண்டும் போது தூங்க முடியாது. நாம் தொழுதை ஆகணும், நம்ம தொழாமல் ஒரு நேரத்தை கடத்த முடியாது. நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்து சாஞ்சிட்டு இருப்போம், இஷா தொழலை முடியாது. அந்த சோம்பரித்தனம் ஒட்டையும், தொழுதே ஆகணும். அப்படியே எழுந்து நின்று அவனால் தொழாமல் அவனுடைய அடுத்த நேரத்தை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். எனவே முதல்ல நமக்கு இருக்க வேண்டியது கடமை உணர்வு. இந்த கடமை உணர்வு முஸ்லீம் அல்லாதவங்க
உங்களுக்குள்ள ஒரு கடமை உணர்வு என்ன செய்யுது, உங்களை சோம்பேறி இல்லாமல் உங்களை ஆக்குது. என்ன கடமை உணர்வு? வீட்டுக்கு சம்பாதிச்சே கொடுக்கணும், இன்னைக்கு இவ்வளவு தொழில் செய்யணும், இவ்வளவு கடன் இருக்குது, இந்த கடனை நான் நிறைவேற்றி ஆகணும், பிள்ளைக்கு படிப்பு செலவு எவ்வளவு இருக்குது, அதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கடமை உணர்வு தலையில் சுமத்தாட்டப்படும் போது அவரால் சோம்பேறியாக இருக்கவே முடியாது. இன்னைக்கு சோம்பேறியா உட்கார்ந்து தேத்தனிக்கடை பெஞ்சில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறான்னா அவனுக்கு எந்த ஒரு கடமை உணர்வுமே இல்லை. வீட்டை கவனிக்கணும், வீட்டில் செலவு இருக்குது, பிள்ளைங்களை கவனிக்கணும், பொண்டாட்டியை கவனிக்கணும், வயலவர்களை கவனிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், நம்ம அல்லாஹ்வை வணங்கணும், நம்ம ஏதாவது நல்லது பண்ணணும் என்கிற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அவங்க இந்த பூமிக்கு பாரமாக இருக்கிறாங்களே தவிர இந்த பூமிக்கு ஏதாவது செய்யணும்னு அவன் நினைக்கவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவுக்கு நமக்கு இதை தெளிவுபடுத்துறாங்கன்னு சொன்னால், ஒரு நபித்தோழர் கேட்குறாரு, யார சொல்லலாம், என் கையில் ஒரு மரம் இருக்கிறது, உலகம் அழிஞ்சுக்கிட்டு இருக்குது, என்ன பண்ணணும்னு இருக்காங்க. நாட்டு அந்த மரத்தைங்கிறாங்க. அப்போ சோம்பரித்தனத்துக்கு அங்கே இடமே கிடையாது. உலகமே அழியுது, நமக்கு அது கிடைக்கவும் மாட்டாது, அது இருக்கிறத நம்ம அடையவும் முடியாது. நானும் போகிறேன் நாட்டு ஒன்னால என்ன முடியுமோ அதை செய்யி அப்படிங்கிறாங்க. அப்போ நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க, அடுத்தவன்கிட்ட கை நிட்டுறதை விட கோடாரியை தூக்கி தோளில் வச்சுட்டு காட்டுக்கு போய் விறகு வெட்டி சுமந்துக்கு வந்து முதுகில் வச்சு அதை எடுத்துட்டு வந்து விற்று உழைக்கிற ஒரு காசுக்கு பொறுமதி இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் பொறுமதிக்கு ஒரு தீனார் பொறுமதியானது அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம சோம்பரித்தனத்தை விட்டு நம்ம வெளியில் வரணும்னு சொன்னால் நமக்கு பொறுப்புகள் இருக்கும், நமக்கு ஒன்று ஒரு பொறுப்பு இருக்குது. சிலர் மார்க்கம் என்ற பேரில் சோம்பரிகளாக போயிட்டாங்க. அல்லாட பாதையில் போகிறேன், அல்லாஹ் பார்த்துக்குவான், அல்லாட மார்க்கம், நான் தொழுதுகிட்டே இருக்க போகிறேன், நான் நோன்பு பிடிச்சிட்டே இருக்க போகிறேன், தொலை சொல்லி நோன்பு வைக்க சொல்லி திக்ர் செய்ய சொல்லி இஸ்லாம் சொல்லுது. குடும்பத்தை கவனிக்காமல் தொலை சொல்லி, குடும்பத்தை கவனிக்காமல் நோன்பு வைக்க சொல்லி, குடும்பத்தை கவனிக்காமல் திக்ரில் இருக்க சொல்லி இஸ்லாம் சொல்லவே இல்லை. முடியாதவன் சொல்கிற சாட்டு ஆத்மீக சைட், என்னால் முடியலை, ஆத்மீகத்துக்குள்ளே வந்துடுறான் அவன் வந்து ஆத்மீகவாதியாக இருக்கிறான். இது இன்றைக்கு தொழில் ரகசியமாகவே போயிடுச்சு, ஆத்மீகத்துறை இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீ அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிற ஒரு தீனாரை விட, நீ ஏழைக்கு சாப்பாட்டுக்கு செலவு செய்கிற ஒரு தீனாரை விட, உன்னுடைய குடும்பத்துக்கு நீ செய்கிற ஒரு தீனார் இருக்குது இல்லையா, அதான் அல்லாஹ்விடத்தில் பொறுமதி அப்படின்றாங்க. குடும்பத்தை பார்க்கணும், குடும்பத்துக்காக உழைக்கணும். அப்போ ஒரு தலையில் ஒரு பொறுப்பு, ஒரு கடமை உணர்வு இருக்கும்போது சோம்பரித்தனம் இல்லாமல் போகுது. நான் இதை செய்யணும், ஒரு லட்சியம். மாணவர்கள் படிக்காமல் இருக்கிறாங்க, ஏன் படிக்காமல் இருக்கிறாங்க, ஏன் சோம்பரித்தனம் இருக்குது? ஒரு லட்சியம் இல்லை. நான் ஒரு வீடு காடாக இருக்குதுன்னு சொல்கிறேன், ஒரு வீடு துப்புரவு இல்லாமல் இருக்குது, அந்த வீட்டில் கண்டதெல்லாம் அப்படியே போட்ட இடத்துல இருக்குது, அவ கூட குளிக்கல, தலை சீவலை, சாரி மாட்டல, உடுப்பு மாற்றலை, காலில் இருக்கிற அழுக்கு கூட போகலை, அப்படியே இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டுக்கு ஒரு முக்கியமான ரொம்ப வேண்டிய ஒரு உறவு விசிட்டு வருகுது அப்படின்னு சொன்னால் ஒரு 3 மணி நேரம் போதும், அந்த வீடு அப்படியே பளிச்சண்டாயிடும். உடனே எல்லாம் செஞ்சுட்டு நான் குளிச்சுட்டு உடுப்பு மாற்றிட்டு வரேன், நீங்கள் போய் கறியை பண்ணிட்டு வாங்க, வர்றவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும்பா. எங்கேருந்து வந்துச்சு அந்த தைரியம்? எங்கே இருந்துச்சு அந்த உஷார்? எங்கே இருந்துச்சு? கடமை உணர்வு, ஒரு பொறுப்புணர்வு வரும்போது அது வருது. எனவே கடமை உணர்வு, ஒரு பொறுப்புணர்வு வந்தே ஆகணும். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கணும். இந்த தூள் எடிட் ஆனவங்க, போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டு போனவங்க வருவாங்க. நேற்று கூட ஒரு பையன் வந்தான், போதை வஸ்து பாவிக்கிறேங்கிறான். என்னடா நீ பாவிக்கிறேன்னு? ஐஸு பாவிக்கிறேங்கிறான். எவ்வளவு பாவிப்பேங்கிறேன்? சில நாளையில் அரை, சில நாளையில் கால் அப்படியே பாவிக்கிறான். எனக்கு தெரியல, அரை கால்ண்டா என்னப்பா என்னன்னு சொல்லு. ஒன்று வந்து 8500 அரை வந்து 4500, 9000 தான் உண்டு. ஹோல்சேலாக ஒன்று எடுக்கும்போது 500 லெஸ் பண்ணுறான் அவன் ஊரில். அரை எடுத்தால் 4500. 4500 ஒரு நாளைக்கு குடிக்கிறைய காசு எங்கல்ல உனக்கு? அதெல்லாம் எடுத்துக்குவோங்கிறான். இதுக்கு எத்தனை வயசு? 17 வயசு, தொழிலே இல்லை. 17 வயசு தொழிலே இல்லாதவனால தூளுக்கு 4500 ஒரு நாளைக்கு காசு எடுக்க முடியும் என்றால், அல்லது வேறு ஹெரோயின் தூள்கள் இருக்குது இல்லையா, அதுக்கெல்லாம் ஒரு 2000, 1500 இலங்கை காசு நான் சொல்கிறேன். இந்த அமௌண்ட் அவனால் திரட்டலாம் என்றால் அவனுக்கு எங்கே இருந்து அந்த தைரியம் வந்துச்சு? எப்படி அவன் முயற்சி பண்ணுறான்? அவனுக்கு ஒரு தேவை, இந்த தூள் பாவிச்சே ஆகணும், இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. அங்கும்போது ஓடுறான், ஓடி போய் வீட்டில் போய் சொல்லி கேட்குறான், அம்மா வீட்டில் மண் கிடக்குது, முன்னுக்கு இதை எடுத்து வீட்டில் போடவா அப்படின்னு கேட்குறான். கல்லெரிக்கு இதை எடுத்து அடுக்கி வைக்கவா? வீட்டில் ஏதாவது வேலை தாரீங்களா? எவ்வளோப்பா வேணும்? அவனுக்கு தேவையான அமௌண்ட் 1000 ரூபா தான் போதும், அவ்வளவும் செஞ்சிடறான்.
அந்த அமௌண்ட்டுக்காக ஒரு பெரிய லோடு மண்ணை கூட அவனால் தோளில் சுமக்க முடியுது, அவனால் ஏழுது, இப்படி உழைக்கிறான். அப்போ எதுக்கு இதை செய்கிறான்னு சொன்னால் அதுக்காக அவனுக்கு ஒரு தேவை இருக்குது. இந்த தூளுக்கும் ஹெரோயினுக்கும் போதை வஸ்துக்கும் அவதிப்பட்டு உழைக்கிறவனுக்கு வாழ முடியுது என்றால் நம்ம பிள்ளைங்களுக்காக, குடும்பத்துக்காக, தன்னுடைய சொத்துக்காக, வீட்டுக்காக, மார்க்கத்துக்காக, அல்லாவுக்காக வேண்டி ஏன் அவனால் சோம்பறித்தனத்தை விட்டு வெளியில் வர முடியலை? அவனுக்கு ஒரு தேவை வந்தால், ஒரு பொறுப்பு வந்தால் அவனுடைய மூளை ஓய்வாகாது. நம்முடைய மூளை எல்லாம் நல்லா படைச்சிருக்கிறான், அது ரொம்ப ஸ்ட்ராங்கானது, அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு சோம்பறித்தனத்தை கொடுக்கறது நம்முடைய மனசு. நல்ல முடியலை, அப்புறம் பார்த்துடலாம், செய்யலாம், பிறகு செய்வோம், அந்திக்கு செஞ்சிடலாம், காலையில் செய்யலாம், தூங்கும்போது கழுவிடலாம், காலையிலேயே அதை கழுவி போட்டுடலாம். இப்படி நீ எப்போ தள்ளி போகிறையோ நீ சோம்பறி ஆகிட்டே இருக்கிற. எப்போவுமே நம்ம எந்த விஷயத்தையும் தள்ளி போடக்கூடாது, உடனே செய்யணும், இப்போவே செய்யணும், சாதிச்சு ஆகணும், இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அப்படிங்கிற ஒரு நிலைமை நமக்குள்ளே வந்தால் கண்டிப்பாக நமக்கு சாதிக்க முடியும். சோம்பறித்தனத்தை இல்லாமல் ஆக்கணும் என்றால் ஃபஸ்ட்டு அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கணும். இந்த சோம்பறித்தனத்தை விட்டு அல்லாஹ் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். ரெண்டாவது, பொறுப்புணர்ச்சி, கடமை உணர்ச்சியும் அதில் உள்ள ரசிப்புத்தன்மையும், அதை நேசிக்கிறது, அதை ரொம்ப நம்ம மனசால் அதை நேசிக்கிறது. இந்த ரெண்டும் நமக்குள்ளே வந்துட்டென்றால் நம்முடைய சோம்பறித்தனம் நம்மளை விட்டு ஓடிடும், நம்மளால் செய்ய முடியும். தூள் குடிக்கிறவனுக்கு ஓடி ஓடி 1000 ரூபா சம்பாதிக்க முடியும் என்றால் குடும்பத்தை சுமக்கிறவனுக்கு அந்த பிள்ளைங்களுக்காக ஏன் ஓட முடியாது? எனவே நாங்களும் முயற்சி செய்யணும், சோம்பறித்தனம் இல்லாமல் எதுவாச்சும் செய்யணும். வீட்டில் ஒரு துண்டு நிலம் இருந்தால் அதில் ஒரு பயிர் வைக்க முடியும், நிலமே இல்லாட்டி கட்டி தொங்க விட்டு அதில் ஒரு பழத்தை உருவாக்க முடியும். ஏதாவது பண்ணணும்னு நினச்சா நம்ம கண்டிப்பாக செய்ய முடியும். ஏதாவது யோசனை வந்துக்கிட்டே இருக்கும், இதை வித்தியாசமாக செய்யணுமே அப்படின்னு யோசிப்பான். சொல்லுவான், பொழைக்க தெரிஞ்சவன் மண்ணுக்கு பெயிண்ட் அடித்து வைப்பான்ருவாங்க. பொழைக்க தெரிஞ்சவன் மண்ணுக்கு பெயிண்ட் அடித்து வைப்பானா, மண்ணுக்கு கலர் சாயத்தை போட்டு அதை டப்பாவில் வச்சுப்பேன். எதுக்கு அவன் விற்கிறான்னு தெரியாது, எதுக்கு வாங்குறான்னு தெரியாது. பார்ப்பாங்க, சிவப்பு, பச்சை, மஞ்சள் எல்லாம் பொட்டலில் தூள் தூளாக வச்சுக்கலாம். எதுக்குப்பா இது? இதை பிள்ளைங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம், வீட்டில் டிசைன் பண்ணலாம், பூவையில் செய்யலாம், இப்படி 1008 ஐடியா கொடுத்துருவான். ஏதோ 10 ரூபா சொல்கிறான், வேண்டுவான், அவனுக்கு காசாகுது, உங்களுக்கு அழகாகுது. அதாவது பொழைக்க தெரிஞ்சவன் மண்ணுக்கு அதாவது சாயத்தை போட்டு வித்துருவான் அப்படிங்கிறாங்க. இது உண்மைதான். நம்ம தேவை அப்படின்னு வந்தால் அவன் கண்ணில் பார்க்குறதெல்லாம் அவனுக்கு அவனுடைய பொருளாதாரமாக தெரியும். நம்ம வெறுங்கை என்று சொல்வது முட்டாள்தனம், 10 விரல் மூலாதாரம் என்று சொல்வதுதான் புத்திசாலித்தனம். இல்லைன்னு சொல்லக்கூடாது, இருக்குதுன்னு சொல்லணும். வெறுங்கை இல்லை, 10 விரல் இருக்குது, பொழைச்சிக்குமே, எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு இல்லை, நிறைய வளங்கள் இருக்குது, இதை வச்சு ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு நம்ம யோசிக்க முடியும். சோம்பறித்தனம் இல்லாமல் போவதாக இருந்தால் தேவை உள்ளே இருக்கணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வாங்க.